மார்னிங் இப்படி ஒரு வியூ. எப்படி வழி தெரியாமல் ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னு தவிர கொஞ்சம் யூடியூபர்ஸ் அந்த இடத்த ரிவீல் பண்ணியிருக்காங்க. சரி டிரைவ் பண்ண இஷ்டம் இல்லாத கூட இந்த இடத்த எச்சு டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரோடு இதெல்லாம். ஸோ கைஸ் குட் மார்னிங். மணி பார்த்துட்டிங்கன்னா மணி 5:55, 6 மணி ஆக போகுது. 5:30க்கு தான் பிளான் போட்டுச்சு ஒரு ஷார்ட் ரைடு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா நானும் விக்ராந்த் மட்டும் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 6 பேர் போகிறோம். 6 பைக் வருது. ஸோ கொஞ்சம் குரூப்போட சேர்ந்து தான் இன்றைக்கி போகிறோம். எங்கே போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் போக சொல்லிடுறேன். ஒரு ஷார்ட் ரைடு தான் இது. ஒரு அப்ராக்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் தான், 82 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம ஃபைனலி நம்ம செல்வாபாய் வந்துட்டார். செல்வாபாய் லெட்ஸ் மூவ். அண்ட் இன்னைக்கு நிஞ்சா கொண்டு வரல, ஒரு பல்சர் தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் நம்ம முகமது பாய் வந்துட்டார், அவர் நிஞ்சாவில் வந்திருக்காரு. நம்ம ஏஜே வந்துட்டான், அவன் அந்த சிக்னலுக்கு அங்கே நிற்கான். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஸோ ஆல் செட் டு கோ. கிளம்பியாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. நம்ம ஏஜே மட்டும் அங்கே நிற்க, அவனை பிக்கப் பண்ணிட்டு நான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் B1Dயில் இருக்கான், அவனையும் பிக்கப் பண்ணிட்டு சரணை கிளம்பிட்டு தான். இப்போ இன்னும் இங்கே இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 hours காமிக்குது, 78 கிலோமீட்டர்ஸ். ஸோ பை 8 o'clock கிளம்பிடும். எனக்கு தோணுது சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது, வழியில் சன்ரைஸ் பார்த்தா தான் உண்டு. ஸோ போகிற லொக்கேஷன் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு நீ ரைட் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ட்டு கொஷின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் 5 மணி 5:30 6 மணி லைக் கொஞ்சம் விடியதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ட்டு கொஸ்டின் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா டிராஃபிக். ஸோ இன்னொரு 2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தெல்லாம் ஃபுல் டிராஃபிக் ஆயிரும். ஸோ அதே ஒரு பாதி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான், அந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகிறோம். ஸோ அதால் பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக இருக்கிறோம், இது ஹைவே. அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வெயில்லையும் கொஞ்சம் நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகும், அப்படி இப்படின்னா கொஞ்சம் இது இருக்கிறதால அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஸோ இப்போ போகிற லொக்கேஷன் பேர் என்னென்னா தான்சே டேம். ஸோ தான்சே டேம் எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து 80 கிலோமீட்டர்ஸில் அட்காவுன்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ எப்படி போகணும்னு எல்லாம் நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன். அப்படி நீங்களும் வரதா இருந்தால் நீங்கள் வரலாம். தான்சே டேம் வந்து ஆக்சுவலி ஒரு லேக் வியூ பாயிண்ட் தான். லேக் வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் அங்கேருந்து சன்ரைஸ் வர தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு. அது ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். அது நம்மளுக்கு இன்னொரு வழி இருக்குது, அங்கே இருந்தும் நம்ம போகலாம். அந்த பாயிண்ட்டை பார்க்க 2-3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்லேருந்து ஏதாவது நம்மளுக்கு இப்போ எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ, எந்த பாயிண்ட் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதான் அன்னையோட பிளானு. ஷார்ட் ரைடு தான், ஜஸ்ட் 80-85 கிலோமீட்டருக்கு ரைடு தான். கொஞ்சம் மார்னிங் வியூ சன்ரைஸ் வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தெரியுதா, அப்படி க்ளவுடி, லைட்டாக ஆரஞ்சு க்ளவுடி. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்படி க்ரீமி ஆரஞ்ச் ஒயிட். இந்த வியூவை நாங்கள் அங்கே போய் பார்க்கணுன்னு இருந்தோம். இந்த வியூக்கு நீங்கள் என்ன ரேட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்? கமெண்ட் டவுன் பிலோ. மார்னிங் இப்படி ஒரு வியூ எப்படி இருக்குது? மணி பார்த்தீங்கன்னா மணி 6:42. வேறு லெவலில் இருக்குல்ல சார். இப்போதான் சன் கீழேருந்து வந்துட்டு இருக்கு மேலே. இது அந்த ரிவர்லேருந்து பார்த்தா, அந்த லேக் வியூலேருந்து பார்த்தா இன்னும் செமையாக இருக்கும். அப்படி கொடுத்து வைக்கல கொஞ்சம் சைட்டு. இன்னும் இங்கேருந்து இன்னும் 1 hour இருக்குது, இன்னும் 36 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ இதான் நம்ம பைக்கை லைன் அப். FG, ஜிக்ஸர், பல்சர், நிஞ்சா, CB 200, அப்புறம் அங்கே டியூக். ஸோ இப்போ நம்ம கௌதமும் வந்துட்டோம், எல்லாருமே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு தான் சன்ரைஸ் பார்க்கணும்னு நினச்சோம். சன்ரைஸ் ரோட்லேயே சன்ரைஸை பார்த்தாச்சு. ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா, அழக்கூடாது. நமக்கே நம்ம வந்து ஆறுதல் சொன்னாதான் உண்டு. இன்னும் சீக்கிரம் கிளம்பியிருக்கலாம், நோ இஷ்யூ. அங்கே போய் நம்ம வியூவை பார்க்கலாம். ஸோ 36 கிலோமீட்டர் இன்னும் 1 hour. இனி இங்கேருந்து ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி இருக்க ரோடு எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப பேட்ச் ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ கௌதமும் ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான் ரைடுக்கு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக அவனுக்கு டைம் கிடச்சி அவனும் வந்துட்டான். அவன் இங்கே தான் கல்யாணில் தான் இருக்கான். அவனுக்கு இங்கேருந்து 36 கிலோமீட்டர் தான், அவனுக்கு வீடு பக்கம் தான். செம குளிருது.
க்ளவுஸ் ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டு. ஸோ க்ளவுஸை காணும், வீட்டில் எங்கேயோ இருக்குது. தேடி 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 பார்த்தா கிடைக்கல. இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய யூடியூப்க்கு வீடியோஸ் பார்த்தோம் இந்த தான்சா டேம் எப்படி போகணும் அப்படின்ட்டு நான் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்னென்னா நிறைய யூடியூபர்ஸ் என்னென்னா வழி தெரியாமல் ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னு தவிர கொஞ்சம் யூடியூபர்ஸ் தான் அந்த இடத்த ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி என்னென்னா நம்மளுக்கு லொக்கேஷன் போட்டாலும் தெரியாது. ஆக்சுவலி அது வந்து முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு ஆஃபீஸ், அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஏரியா, அங்கே கூட போகக்கூடாது அப்படின்ட்டு. என்னென்னா மெயின் வாட்டர் சப்ளை சோர்ஸ் வந்து பாம்பேக்கு, மும்பை, தானே ஏரியா அந்த சைடுக்கு ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் ஏரியாவே அந்த இதுதான். ஸோ அதுக்காக அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மற்ற 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போகலாம். ஆனால் அது வந்து ஒழுங்காக கெஸ் பண்ண முடியாது. லைக் அது வந்து காட்டுக்குள்ளோடு சின்னதாக அப்படி வழி போகிற மாதிரி போகும், ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் தான் வண்டியை கொண்டு போனோம். ஸோ அது வீடியோ பார்த்து தான் நாங்களே போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு இண்டிகேஷன்லாம் கிடையாது, இங்கே இப்படி தான் போகணும், ஏரோ மார்க்ஸ் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆனால் அந்த ஏரியாலும் யாராவது இருக்கணும், அப்படி யாரும் இல்லைன்னா கஷ்டமாயிரும் எங்களுக்கு ஃபுல்லாகவே. இப்படி ஒரு ரோடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வீடியோவில் பார்த்தேன் இப்படி ஒரு. ஆனால் வீடியோவில் பார்த்தது வந்து மோஸ்ட்லி வந்து மன்சூன் டைமுக்கு தான், மழை டைமில் தான் இருந்துச்சு பார்த்துருங்க. மழை டைமில் ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் லொக்கேஷன்லாம். ஆக்சுவலி இப்போ இந்த இடம் போகிறது வந்து ஆல் சீசன் தான், வின்டரும் போகலாம், சம்மர் எப்பவும் போனாலும் போகலாம். லேக் வியூ தான், பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் அது ஆக்சுவலி. வேற லெவலில் இருக்கு. ரெண்டு சைடு காட்டுக்குள்ள ரோடு. ஆக்சுவலி டிரைவ் பண்ண இஷ்டம் இல்லாத கூட இந்த இடத்த எஞ்சி டிரைவ் பண்ணுவான். ஸோ அப்படி ஒரு ரோடு இதெல்லாம் காலியாக இருக்கு, யாருமே இல்லை. ஹேண்ட் கிளவுஸ் போடல, அதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி ஒரு மாதிரியா வாரம் தெரியுதா, ஃபுல் கடக்காயிடுச்சு, மடக்க முடியல. அப்படி குளிர் வேற அடிக்குதா. ஆக்சுவலி இப்போ மகாராஷ்டிராவில் வந்து குளிர்காலம் தான் போயிட்டு இருக்கு. அந்த குளிர் இன்னும் போகல, அப்படியே சில்டாகவே இருக்கு இன்னும். ஸோ ஆக்சிலேட்டரும் கொடுக்க முடியல, பிரேக்கும் பிடிக்க முடியல, கேமரா பட்டனும் ஆன் ஆஃப் பண்ண முடிய மாட்டேங்குது. ஃபுல் கடக்காயிட்டு, ஃபுல் கடக்கு. லைன் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டோம், இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இதுதான் வாட்டர் பைப் லைன், ஊருக்கு ஃபுல்லாக சப்ளை ஆகிற. அங்கே டேம்லேருந்து இந்த பைப் லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லேக் டேமுக்கு வாட்டர் தான் மெயின் சோர்ஸ் மும்பை. அது மெயின் சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சோர்ஸ், மெயின் சோர்ஸில் அது ஒரு சோர்ஸு. ஸோ அங்கேருந்து சப்ளை ஆகிற தண்ணி தான் இந்த டேங்க். ஸோ இந்த டேங்கை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் வந்துடும் நமக்கு நினைக்கேன், அப்படி தான் தோணுது, பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த பைப் லைன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அந்த டேம் வந்துடும். ஸோ இங்கே அப்படி ஒரு ஷார்ட் பிரேக், வண்டி வடப்பா போட்டுட்ருக்காங்க. இதான் மகாராஷ்டிரன் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் திஸ் வடப்பாவ். மும்பையில் இருக்கவங்களுக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த வடப்பாவ். இந்த ஒரு வடப்பாவ் ஒரு சாய் குடித்தாலே வயிறு நிறைஞ்சிரும். பைப் லைனை ஃபாலோ பண்ணிகிட்டே வர மாதிரியே வாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து அதை வச்சு இந்த பைப் லைன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த பைப் லைனை ஃபாலோ பண்ணிட்டு நேராக வந்துக்கிட்டே இருந்தாலே இந்த லொக்கேஷன் வந்துடும் நினைக்கிறேன். நாங்கள் அங்கேருந்து வரும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஒரு சுற்று விட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே ஃபுல்லாக சுற்று விட்டு, ஆஃப் ரோடிங் வச்சு சுற்று விட்டு. ஸோ இப்போ இன்னொரு லொக்கேஷன் போய்ட்டுருக்கோம், தான்சா பிக்னிக் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ லெட்ஸ் சி அந்த ஸ்பாட் தான் கரெக்டான ஸ்பாட்டான்னு தெரில, பார்த்துட்டு போனாதான் தெரியும். பாப்பா அப்படியே ஓடி வருது, வண்டி கிண்டி பார்க்காம கண்ணை மூடிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு போர்டு தெரியும் அங்கே முன்னாடி, தெரியுதா? ஸோ இது வந்து ஊரோட மேப்பு ஃபுல்லாக.
இது இந்த ஊரோட மேப்பு. இங்கே வந்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த கேட் என்ன இருக்குது பாரு, நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல, ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் இங்கே அலௌட் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரெக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெக் பண்ணி போகணுன்னா வண்டி வெளியில் விட்டு இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகலாம், இங்கேருந்து ட்ரெக் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நம்ம பைக் வெளில விட்டு போய்ட்டோம், ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் இங்கேருந்து ட்ரெக் பண்ணிட்டு போனோம்னா. நம்ம இங்கோடி இங்கேருந்து வந்தோம், இங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நம்மளுக்கு இங்கேருந்து போகணும் 500 மீட்டரில் உள்ள ஒரு கட்டு இருக்குது, அங்கேருந்து போனால் ரூட். ஸோ இங்கேருந்து 500 மீட்டரில் நம்மளுக்கு ஒரு கட்டு அடிக்கணும். ஸோ ஏதாட்டு வழி தெரியுதான்னு பார்க்கணும், பைக் போகிற மாதிரி ஏதாவது வழி தெரியுதான்னு பார்க்கணும். ஸோ அங்கேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே போனால் லைட்டாக சின்னதாக தான் வழி தெரியும். இதுதான் வண்டி இறக்கிடலாமா? ஆனால் தெரியுதா, அதான் மேப்பில் சொன்ன லொக்கேஷன் இதுதான். நீங்கள் வந்துடுவீங்களா? பெரிய டாஸ்க்கு. இப்போ வண்டியை இதில் இறக்கணும் இந்த பள்ளத்தில். ஐயோ, என் வண்டி இறங்கிருமான்னு தெரியலையே. வாண்டிங்களா? பெஸ்ட் ஐடியா. ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான், ரொம்பலாம் இல்லை, 500 கம்மி, ஜாஸ்தி தான் சொல்கிறேன். 300-400 மீட்டருக்குள்ளே தான் இப்படி உங்களுக்கு ஒரு பள்ளம் தெரியும். இந்த பள்ளத்தில் எப்படி இறங்கினாலும் அங்கே பார்த்தாலே உங்களுக்கு லேக் தெரிஞ்சிடும். ஸோ அதில் எப்படி இறங்கி போனீங்கன்னா ஐயோ ஆமாம் இறங்கிடலாம். எப்படி இறங்கியாச்சு. ஓஹோ வியூ வந்துட்டு வழி இருக்கா? இப்படி தான் போகணும். அங்கே வழி இல்லையா? இங்கே உட்காந்துரும், அதான் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வியூ வந்து இது கிடையாது. நாங்கள் பார்க்க வந்த வியூ வேறு. பட் இப்போதைக்கு இந்த வியூ மட்டும் தான் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இந்த லேக்கை. இப்போ அடிக்கண்டா 6. ஐயோ போச்சே, அதே எடுத்துட்டியா? ஸோ நாங்கள் வந்த ஸ்பாட் இதான். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு பேர் வந்து தான்சே பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னு போட்டாலே நாங்கள் கொஞ்சம் அதில் அங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்னேன் இந்த ஒரு இறக்கத்தில் இறங்கி இப்படி கீழே வரணும். ப்ளஸ் அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இது தான்சே டேம்க்கு ரிவர் லேக் வியூ. ஸோ வேறு லெவல் வியூ. இந்த மன்சூன் டைமுக்கு வந்து மழை காலத்தில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் அந்த மவுண்டன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது, செம்ம வியூ. ஸோ இப்போ நீங்களும் இங்கே வரணுன்னா ஸோ ரொம்ப ஈஸினா என்னென்னா, நாங்களும் ஸ்டார்டிங்கில் வரும்போதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல எப்படி இறங்கணும், எங்கே வந்துடும் அப்படி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதேமாதிரி லொக்கேஷனுக்கு வரலாம். சும்மா 1 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஆல் சீசனுக்கு பிளேஸ் தான் பார்த்துருங்க. எப்போனாலும் வரலாம், மழை டைமும் வரலாம், சம்மரும் வரலாம், வின்டர் சீசனும் வரலாம், எப்போனாலும் வரலாம். ஜஸ்ட்டு 80-85 கிலோமீட்டர்ஸ் தான் மும்பைலேருந்து. அதாவது நான் தாராவிலேருந்து 85 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ நாங்கள் கொஞ்சம் இதில் அப்படி உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இதே மாதிரி பிக்னிக் ஸ்பாட் வாரிங்கன்னா இங்கே இருங்க, இங்கே பாட்டலாக, இங்கே பேப்பரு, இங்கே பாட்டலு, இங்கே பியர் பாட்டில்லாம் உரைச்சி போட்டிருக்காங்க. ஸோ நேச்சரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். நீங்கள் இதே மாதிரி குப்பையாக்கிட்டு போனீங்கன்னா எனக்கு அது பிடிக்கலை. ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி குப்பையாக ஆக்கிற மாதிரிலாம் இருந்தால் வராதிங்க. டீசெண்டாக வந்துட்டு டீசெண்டாக போன மாதிரி தான் இருக்கணும். சாப்பிட்டிங்கன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிருங்க, நீங்கள் வைக்காதீங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs இதே மாதிரி 1 டேயில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, டே ரைடு அப்படிலாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி உங்களுக்கு சின்னதாக இடம் வந்துட்டு போயிட்டு அப்படி வரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இதே மாதிரி இடத்துக்கு வரலாம். இதே மாதிரி இடம் நிறைய வீடியோ பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஸ்டே டியூன். பாய். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, யாரும் அவசரப்பட்டு இப்படி நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நான் செகண்ட் போவேன், நான் ரேஸ் வச்சுட்டு வரேன் அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்களே. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டில் வந்துட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும். ஸோ மெயினாக இதை காமிக்கிறதுக்காக தான்.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைனாக போயிட்டுருப்பாங்க. அதை நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுவோம், யார் லீட் பண்ணணும், யார் அதுக்கு பின்னாடி போவா, யார் அதுக்கு பின்னாடி வருவா அப்படின்ட்டு ஃபுல்லாக லீட் பண்ணிவிட்டு. ஸோ அதை நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்படி தான் போகிறது. வர மாதம் நான் லீட் பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட மேப் இருந்துச்சு. ஸோ நான் லீட் பண்ணிட்டு இருந்துச்சா பின்னாடி எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் பாருங்கள் யார் ஃபஸ்ட்டு போகிறா. ஃபஸ்ட்டு ஏஜே போய்ட்டுருக்கான், செகண்டு செல்வா பாய், அப்புறம் விக்ராந்த், அப்புறம் கௌதம், அப்புறம் முகமது பாய், அப்புறம் நான் வரேன். ஸோ ஹைவேயில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். டிராஃபிக் டைமில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அது ஆயிரும், அது எப்படியும் மிஸ் ஆகிறது தான். பட் மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனப் தான் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். லைக் லைனாக தான் போகணும், லைனாக தான் வரும். அப்படியே இந்த ரேஸ் வச்சுட்டு அப்படிலாம் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலி டிசிப்ளின்டு மெயின்டைன் பண்ணணும். லைக் ரைடு எப்பவுமே பண்ணும்போது அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிட்டு போனால் அந்த ரைடும் ஸ்மூத்தாகவும். ஒரு ரைடை சேஃப்டியாக பண்ணணும்னா இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணோம் வச்சுக்கலாம், எல்லாமே கரெக்டாக நடக்கும்.